நீங்கள் டைரக்டர் ஷாஜகான் தானே? ஆமாம். நீங்கள்? சார் நான் ஒரு நடிகர் சார். நடிகரா? ஆமாம். சரி. நான் இப்போ ஒரு 4 படத்தில் நடிச்சிருக்கேன் சார். என்ன புக் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓ, சரி சரி சரி. என்ன நடிப்பீங்கன்றீங்க. உங்களெல்லாம் நம்பி எப்படி வாய்ப்பு கொடுக்க முடியும்? சிவாஜி மாதிரி நடிப்பேன் சார். விஜயகாந்த் சார் மாதிரி நடிப்பேன் சார். எம்ஜிஆர் மாதிரி சார் நடிப்பேன் சார். அப்படியா? ஆமாம். எங்கே நடிங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ, என்ன பண்ணுறீங்க? சிவாஜி சார் நடிகர் சார். சிவாஜி மாதிரி நடிச்சிங்களா? ஆமாம். இது சிவாஜியா? சிவாஜி ஃபேமிலியில் எவனா பார்த்தாச்சுன்னா ஒன்றா வம்பா தற்கொலை பண்ணி போயிடுவான் ஐயா. யோ என்னையா அது? அடுத்தது விஜயகாந்த் சார். விஜயகாந்த் மாதிரி வேறு நடிப்பியா? கேப்டன் மாதிரியா? ஆமாம். யோ ஏற்கனவே அவர் செத்து போயிட்டாருயா. அவர் பேரை ஐயா கெடுக்கிற. நல்லா நடிப்பேன் சார். ஓ, கேப்டன் மாதிரி நல்லா நடிச்சிருவீங்க. ஓகே, நடிங்க பார்க்கலாம். இந்த காக்கா வலிப்பு வந்தவன் ஏதோ வெட்டின மாதிரிலாம் இருக்குது. இது என்னையா ஆக்டிங்கு? எனக்கே பயமாக இருக்கே. நீ அடிச்சு போடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது. சரி, வேறு என்ன பண்ணுவேன்? எம்ஜிஆர் சார். எம்ஜிஆர் மாதிரி? ஆமாம். புரட்சி தலைவர். ஆமாம். அதாவது நடிகராக இருந்து சீஃப் மினிஸ்டர் ஆகி சரித்திரத்தில் இடம்பெற்றவர். ஆமாம். அவரை மாதிரியா நடிக்க போகிற? ஆமாம். பண்ணியா எம்ஜிஆர்னு சொன்னோன்னே பின்னாடி எப்படி இருக்கு சார்? ஐயோ என்னையா அது எம்ஜிஆர் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆணையிட்டேன்னு இழுக்கிறேன். சிவாஜின்னு சொல்லிட்டு மோத்த என்னையா பாவம் பண்ணார். இந்த மண்ணில் வந்து ஒரு நடிகனாக வந்தது தப்பா? விஜயகாந்த்னு சொல்லிட்டு இழுக்கிறேன். என்னையா கம்பு எடுத்து உன் வாயில் விட்டு அப்படியே ஒன்று குத்தி கிளச்சிருவேன். நீ எல்லாம் நடிக்க வைக்க எங்கேயுமே வரக்கூடாது. நீ நடிக்கிறதுக்கு வந்துட்டே காணக்கூடாது. என்னையா வேலை பார்க்குற நீ? என்ன வேலை உனக்கு? பிசியோதெரப்பி டாக்டரா? டாக்டரு நோயாளியை உருவாக்குறவன டாக்டரு நீ? பிசியோதெரப்பி பண்ண உடம்பாயா அது? இது உடம்பு பிசியோதெரப்பி பண்ண உடம்பா அது? இந்த உடம்பை பார்த்தா பிசியோதெரப்பி பண்ண உடம்புன்னு எவனா சொல்லுவானா ஐயா? என்ன உங்கள் சினிமாவில் போடுங்க சார். எதுக்கு? உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். என் லைஃப் நல்லா இருக்குமா? உன் லைஃப் நீ இருக்கவே இருக்காது. அது தெரியுமா உனக்கு? நடிக்க கொலை பண்ணியா? பார்க்கில் ஏதாவது ஒழுங்கா நிம்மதியாக இருக்க விடுறீங்களா? இருக்க விட மாட்டியா? அடிக்காதே அப்படி குச்சி விடுங்க. இனிமேல் நீ எங்கேயுமே சிவாஜி, எம்ஜிஆர், விஜயகாந்த்னு சொல்லிட்டு அலைஞ்சான்னு வச்சுக்க, பொச்சிலே மேய்ச்சி விடுவேன். ஒன்றை வந்து கடை திறக்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்றான் இல்லாமல். அப்படியா? ஆமாம். எதுக்கு ஒன்றா கூப்பிட்றான்? கோமாளிக்கா? ஃபன் பண்ணுறதுக்கா? நான் பெரிய நடிகருங்க. பெரிய நடிகர். என்னதியா? நடிகரா? ஆமாம். கீழ்ப்பாக்கத்துலேருந்து வந்தவனா யானி? கீழ்ப்பாக்கத்துலேருந்து 4-5 பேர் காணாமல் போயிருக்காங்க. அதில் ஒருத்தன் தானே நீ? இனிமேல் ஒன்று இந்த ஏரியாலே பார்க்கக்கூடாது. ஓடுறா, ஓடு, இப்படி ஓடு, கதை உடைச்சிடாத. ஓடுறா, ஓடியா, ஓடு.